தமிழ்நாட்டில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் இறுதி வாக்காளர் பட்டியலை தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் இன்று வெளியிடுகிறார். பீகாரில் கடந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அவசர கதியில் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடைபெற்றன. அதில் சுமார் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். அதைத் தொடர்ந்து சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கும் மேற்குவங்கம், தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு அக்டோபர் 27 நிலவரப்படி 6,41,00,000 வாக்காளர்கள் இருந்த நிலையில் நவம்பர் 4 எஸ்ஐஆர் பணிகள் தொடங்கின. பின்னர் கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் 97,37,000 பேர் நீக்கப்பட்டிருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கடந்த 10ஆம் தேதி வரை வழங்கப்பட்ட அவகாசத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 17,10,000 பேரும், பெயர் நீக்க 1,84,000 பேரும், திருத்தம் கோரி 5,51,000 பேரும் என 24,47,000 பேர் படிவங்களை பூர்த்தி செய்து வழங்கியுள்ளனர். இணையதளம் வழியாக 10,28,000 பேர் என ஒட்டுமொத்தமாக 34,75,717 பேர் விண்ணப்பித்துள்ளனர். வரைவு வாக்காளர் பட்டியலில் நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள் என்று காட்டப்பட்ட 66,44,881 பேர் மீண்டும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விண்ணப்பிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. ஆனால் சுமார் 23 லட்சம் பேர் மட்டுமே வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளனர். அதன்படி தமிழ்நாட்டில் 5,65,00,000 என்ற அளவில் வாக்காளர்கள் எண்ணிக்கை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியாவதால் தங்கள் பெயர் பட்டியலில் இருக்குமா என தமிழ்நாட்டு வாக்காளர்கள் ஆவலுடன் உள்ளனர். அனைத்து மாவட்டங்களிலும் காலை 10 மணிக்கு மேல் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. பின்னர் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் மாநிலம் முழுவதும் உள்ள இறுதி வாக்காளர் பட்டியல் தரவுகளை வெளியிட உள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.